ஸ்பெஷல் நம்மளுக்கு தெரியும். அத்தனை பேரோட விஷஸ் இருந்தாலும் அப்படியே விஜய் ஆண்டனி சாருடைய வெல்விஷராக இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய ஷோபா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ ஷோபா அம்மா, எங்களுக்காக நீங்கள் நிச்சயமாக மேடைக்கு வரணும். வி லைக் டு ஸ்டார்ட் வித் யுவர் விஷஸ். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. வெல்கம் மேம். ஸ்பெஷல் நம்மளுக்கு தெரியும். அத்தனை பேரோட விஷஸ் இருந்தாலும் அப்படியே விஜய் ஆண்டனி சாருடைய வெல்விஷராக இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய ஷோபா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ ஷோபா அம்மா, எங்களுக்காக நீங்கள் நிச்சயமாக மேடைக்கு வரணும். வி லைக் டு ஸ்டார்ட் வித் யுவர் விஷஸ். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. வெல்கம் மேம். வெல்கம் மேம். நீங்கள் எங்கே வேணால் நின்று பேசலாம். வாங்க. வெல்கம். ஆஹா. நான் இங்கே வந்தவுடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? இல்லை சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது. இல்லை அக்னி அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு என்ன கேட்டார். அதான் ஃப்ரான்சிஸ் ஆண்டனி ராஜா. ராஜா சிறில் ராஜா ஃப்ரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. அந்த நேம் சொன்னோடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார். அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால், அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். நான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ எப்பவுமே வந்து பழசை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி வந்து சாருடைய முதல் பெயர் வச்சது சார் அண்ட் அம்மாவும் வந்திருக்காங்க இந்த மேடையில். அப்படிங்கும்போது ரொம்ப பார்த்தீங்களா, விஜய் ஆண்டனின்னு அவங்க பையனோட பேரை முதல்ல வச்சு அவரோட பேரை சேர்த்து நம்ம பையன் மாதிரி இவரும் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி மனசார வச்சுருக்காங்க. அப்சல்யூட்லி ஆமாம். தேங்க்யூ மீண்டும் உங்களுக்கு அம்மா. அடுத்து put your hands together as I welcome the one and only விஜய் ஆண்டனி அவர்கள். சார் சாரி சார், நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பயமா இருக்கே சார் காஸ்டியூம்லாம். என்ன சார்? எல்லாம் ப்ரமோஷனுக்காக தான். படத்துக்கு பின்னாடி கூட பிரிண்ட்லாம் பின்னாடி வருதா? வாவ். சக்தி திருமகன் செப்டம்பர் 19th அண்ணன். ஆனால் ப்ரமோஷனில் கூட எமோஷன் நீங்கள் வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? தேங்க்யூ. 19th மட்டும் நீங்கள் மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்போ பார்த்தாலும் கையை விட வச்சுங்க. சூப்பர்ண்ணே. இங்கே எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெலாம் சேர்க்கல அவங்க.
அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதான் அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோவில் அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்தில் நான் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமாக ஆயிடுச்சு. ஆமாண்ணா. அது 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்கல பிரபு. அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் இது மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்டேருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்க கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலைன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலைச்சி தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தில் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடித்தேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியலில் நிறைய அரசியல் பேசியிருப்பார், மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருள் செலவு ரொம்ப ஓகேவா? இப்போதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வரலையா? இப்போ 1 2 3 1 ஹலோ செக் கேபிள் வரலையா? 1 2 1 2 1 1 1 2 1 ஹலோ செக். ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வரலையா? மைக் வராத போது தான் பாட சொல்லியா? இப்போ வந்துச்சா இல்லையா? என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட் ஆயிருக்குமா? ஓகேவா? ஓகேவா? ஒருத்தர் இல்லைன்றாரு. வரலையா? வருதா சார்? ஒரே நிமிஷம், மைக் வருதுன்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுங்களேன். வருது, ஓகே போயிடலாமா? ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வேற நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது பயங்கர செலவாகும் போல் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, எதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர்.
தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கு அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போகிறத நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண். ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசு குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியாது. வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து 1, கேரளாலேருந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களுடைய படத்தில் மட்டும்தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாப்பா, ஆமாம். பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணுறோம். அது ஃபுல்லாக டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலியராக இருக்கும். இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண, நான் எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க நடித்தவங்க டாப்பில் இருக்கிறோம் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலியராக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து திருப்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார். அப்போ தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது. ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து விறுவிறுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது. ஆஸ் அ டைரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தனஞ்சயன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகெயின் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். நூறுசாமி வந்து மே மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனை விட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேறு பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த 2026 வேறு பிளான்ஸ் வந்து எங்கள் மைண்டில் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மாதிரி க்யூரியஸாக இருக்குது சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்லை அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார், யார் அதை விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியலெல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி கால் இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜோஷுவாவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டனியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சூப்பர். தேங்க்யூ. சார் ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் யார் கேங்ஸ்டர், யார் ஹஸ்லர், யார் ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்கேயா? இங்கே உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து எல்லாருமே அவரும் தான் சார். கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கணும்னா என்ன சேர்க்கக்கூடாதா? உங்களை சேர்க்கக்கூடாது சார். நீங்கள் கேம்லேயே இல்லை, ஆட்டு யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்கள் நீங்கள். ஆமாம், யார் வேணாம். படத்தில் 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கிறோம் அதில். சேர்த்துக்கலாம் சார்.
என்ன பிரபு என்ன சொல்கிறாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி? என்னை பார்த்தே சொல்லுங்க. வாய்சன், தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாடினீங்கப்பா, தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே, நீ அங்கேருந்து செலக்ட் பண்ண சொல்கிறீங்களே எப்படி? அவங்களாம் பாவம்ப்பா கம்பேரிட்டிவ். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே சார், இப்போ வந்து நாங்கள் வந்து சர்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்னு உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு. அதான் ரீசன். சார், இந்த படம் வந்து நிறையா பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, இது மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? சூப்பர் சார். நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதில் நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப அதான் எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த எறும்பு ஊற கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்லில் சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்லில் பெரிய ஓட்டம் விழுவும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான், ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க, நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது, இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோடு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிச்சயமாக சார், இன்னும் மெனி மோர் இயர்ஸ் டு கம் சார். அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனியை பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக. சார், பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டேரக்டராக நான் வந்து என்னை பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடித்தா தான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்னை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ வில் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன். சரி, அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். தேங்க்யூ. சரி சார், அப்போ நான் இப்படி கேட்குறேன் சார். ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி. கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதனால் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி ஆமாம் கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க, உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. நான் மனசாட்சி அண்ணனோட மனசாட்சி க்ளோஸ். ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுடா, மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே, ஆனால் உங்கள் மனசாட்சியாக ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா. சார், இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அதை சொல்லிடு, ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்லை, அவருடைய மனசாட்சியா? 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
இல்லை பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்குது எல்லாமே. நல்லா இருக்கு. ஓகே மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு. அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் நான் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு. என்ன கோத்து விடலான்னு பார்க்குறியா? சரி ஓகே சார், நீங்கள் வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்ருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் மனசில் இருக்குது இப்போதைக்கு. சார் இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பாக. சார் கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே, அதனால் உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாமல் வேறு யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார். நீங்கள் 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா, 2 பேரும் வச்சுக்கலாம். சார் இப்படி எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ணுற மாதிரி பதில் சொன்னால் நாங்கள் எப்படி ரொம்ப இப்போ இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசி. ஓகே மனசாட்சி சொல்லுங்கள். இல்லை அப்போ நியாயமாக பேசுகிறாரு. அப்புறம் என்னது கதிர்ன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே மனசாட்சி பேசுகிற வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார் ஒரு பெரிய 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 நன்றி.